பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டைம் நேரம் தான். எங்கள் அம்மாவை கேட்கும் போது நீ வந்து ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே பிறந்தன்றாங்க. எங்கள் பாட்டியை கேட்டால் அவங்க என்னன்னா நீ 12 மணிக்கு பிறந்தன்றாங்க. ஒரு நல்ல காரியம் பண்ணோம், அவங்ககிட்ட ஜாதகம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து எனக்கு இந்த ராசின்னு தெரியும், இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, விரைய சனி போயிட்டுருக்கு. நீங்கள் அகத்திராரோட பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெயில் இருக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் நம்பர் ஒன்று இருக்குங்க. ஆனால் இந்த ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது போகாது. பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சித்தன் வழி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தன் அருள் மணிவண்ணன். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டைம் நேரம் தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேரன்றது பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். ஏன்னா நான் வீட்டில் பிறந்தேன் சார் அப்படின்னும் போது எனக்கு எந்த நேரத்தில் பிறந்தேன்னு தெரியல. எங்கள் அம்மாவை கேட்கும் போது நீ வந்து ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே பிறந்தன்றாங்க. எங்கள் பாட்டியை கேட்டால் அவங்க என்னன்னா நீ 12 மணிக்கு பிறந்தன்றாங்க. இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிட் நைட்டில் பிறந்திருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது ஏஎம் பிஎம் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து நைட்டு பிறந்தேன்றாங்க. அப்படிங்கும்போது அது வந்து முன்னாள் தேதியில் வருமா இந்த தேதியில் வருமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது அவங்க ஒரு விஷயம் பண்ணோம், ஒரு நல்ல காரியம் பண்ணோம், அவங்ககிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்றவங்க என்ன விஷயம் பார்க்கலாம்னா அகத்தியர் ஆருடமாக விஷயம் இருக்குங்க. நீங்கள் ஆருடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்த அந்த ஆருடம் சொல்லுங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, இது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு வந்து அகத்தியர் ஆருடம் அகத்தியர் வாக்காக சொல்லுவாருங்க. அப்படின்னும் போது நீங்கள் அகத்தியர் ஆருடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஈஸியாக. ரெண்டாவது சிலர் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து எனக்கு இந்த ராசின்னு தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, விரைய சனி போயிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் வருது சார், ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆஃபர் வருது, இந்த ஆஃபரை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னும் போது நீங்கள் ஆர்வம் பார்க்கும்போது எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் சார். கன்ஃபியூஷனே வேண்டாம். ஏன்னா இது வந்து அகத்தியர் வாக்கு அப்படின்னும் போது இந்த ஆருடம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியர் சொன்ன விஷயம். அது பாடலாக வரும், செய்யுளாக வரும். அந்த பாடலில் வந்து அர்த்தமும் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும் போது அந்த பாடத்தை வந்து நம்ம இப்போ சொல்லும் போது அவங்க மனசில் நினச்ச விஷயம் அப்படியே வரும். எல்லாருக்கும் அகத்தியர் ஆருடம் என்னன்னு கேட்குறது புரியுது. ஒரு எந்திரம் இருக்குங்க, 8க்கு 8 எந்திரத்தில் 64 கட்டம் இருக்கும். அந்த 64 கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கும். அதாவது ஆ ஆ ஆ ஊன்ட்டு நம்ம தமிழ் எழுத்து இருக்கும். ஸோ அந்த எழுத்தை வந்து புரியறதுக்கோசம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா ஷஃபிலாக இருக்கும். நீங்கள் அகத்தியர் ஆருடம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெயில் இருக்கணும். ஏன்னா அந்த ரூல்ஸ் இருக்குது, அகத்தியர் ஆருடம் பார்க்கறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கணும். குறிப்பாக இப்போ வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்டு வரீங்க, இல்லை வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சிகரெட் பிடிச்சி வந்தால் பார்க்க முடியாது. நீங்கள் மனசில் இருக்க அந்த பிரச்சனை என்ன ஏதுன்றதை நீங்கள் வேண்டுதலாக உங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுதான் அகத்தியரை வேண்டிக்கணும். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பிடிச்ச சித்தர் யாரோ அவங்க வேண்டிட்டு நீங்கள் அந்த ஆர்வத்தில் கட்டத்தை தொடரும் போது உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் நம்பர் ஒன்று இருக்குங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார் உங்கள் ஃபேவரட் நம்பர் என்னன்னு சார்ன்றேன். சார் என் ஃபேவரட் நம்பர் 7 சார், என் ஃபேவரட் நம்பர் 5 சார்னுவீங்க. நீங்கள் எதோ போனாலும் சரி அந்த ஃபேவரட் நம்பர் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தொடரணும்னு நினைப்பீங்க, என்னோட ஃபேவரட் நம்பர் இது தான், நான் அதை போய் தொட போகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் கை அதில் போகாது. மாறி நீங்கள் ஒரு வேற ஒரு நம்பரை தொடுவீங்க. அந்த நம்பருக்கான பாட்டை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் மனசில் சார் எப்படி சார் இது, என் மனசில் தான் சார் நினச்சேன், அதுக்கான விஷயம் கிடச்சிச்சு. இதுதாங்க அகத்தியர் ஆருடம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியரோட வாக்கு இது. ஏன்னா அது வந்து இத்தனை நாளில் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும், இத்தனை நாளில் கழித்து இந்த விஷயம் மாறும். ஏன்னா இந்த பிரச்சனை இதனால வந்தது, இவங்களால இந்த பிரச்சனை மாறும் அப்படின்ற விஷயம் தெளிவாக வருங்க. நான் உங்கள் சித்தன் அருள் மணிவண்ணன். இது சித்தன் வழி. நன்றி.